ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தையல் பழகு சரோ டெய்லரிங் சேனல். நான் உங்கள் தையல் பழகு சரோ பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இலவச ப்ரொஃபஷனல் லெவல், ஆன்லைன் ப்ரொஃபஷனல் லெவல் டெய்லரிங் கிளாஸ் வகுப்புகள் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி கிளாஸ் 21 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோப்பும் வந்து ஃப்ராக்குக்கு எப்படி அழகாக ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ கிட்ஸ் ஃப்ராக்லையெல்லாம் இது வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அப்கமிங்கில் நிறைய கிட்ஸ் ஃப்ராக்கெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எப்படி இந்த ரோப் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ராகில் வந்து நம்ம ரோப்பு வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி ஈஸியாக வந்து நம்ம திருப்புறதுக்கு உள்ளே வந்து ஏதாவது ஒரு நீடிலோ இல்லை ஏதாவது டூலோ வச்சு நம்ம வெளியில் திருப்போம் இல்லையா, அது வந்து பைப்பிங்கெல்லாம் கொடுத்து நம்ம நாட் திருப்புறதுக்கு, அந்த ரோப் திருப்புறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் எல்லா பிகினர்ஸ்க்குமே வந்து ஈஸியாக திருப்புற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து இந்த வீடியோக்குள்ளே ஒரு சூப்பரான ஐடியாவை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த ரோப் வந்து எப்படி ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எல்லா பிகினர்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி எப்படி வந்து இந்த மாதிரி ஹேர் பேண்டும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ராக்ல எல்லாம் நம்ம அட்டாச் பண்ணுற ரோப்பு எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இன்றைக்கி வந்து இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சூப்பரான 2 வயசுலேருந்து 3 வயசு பாப்பாங்களுக்கு எப்படி இன்வெர்டர் டைப்பில் பாக்ஸ் பீட்டர் ஃப்ராக் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் எக்ஸ்ப்ளனேஷனோட டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ ரெண்டுமே செக் பண்ணி பாருங்கள். கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனல் லெவலில் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா பிகினர்ஸ்க்கு புரியுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 ஃபேப்ரிக் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து வித்து அளந்து காட்டுறேன். இதோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்லேருந்து 3 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அகலம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வந்து இதை ஈஸியாக திருப்பறக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது என்ன டிப்ஸுங்கிறத வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ இப்போ வந்து 14 இன்ச் உயரம் எடுத்திருக்கேன், 3 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஒரு 14 இன்ச்சுக்கு உயரம் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஹைட் வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம ஃப்ராக்குக்கெல்லாம் பின்னாடி நம்ம கட்டுவோம் இல்லையா, குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி ரெடி பண்ணுறக்காக. ஸோ அதனால் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் அகலம் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சு தான் எடுக்கணும் இல்லை, நீங்கள் 4 இன்ச் கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல பக்கம் கெட்ட பக்கம் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இந்த ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் சைனிங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே பார்த்து தான் மார்க் பண்ணணும். ஸோ நான் நல்ல பக்கமும் கெட்ட பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணுன்னா நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். அந்த வித்து வந்து 3 இன்ச் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து 1.5 இன்ச்சுக்கு மடிச்சுக்கணும். இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கணும். நம்மளுக்கு வந்து நல்ல பக்கம் உள்ளே போயிடணும். இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வெளியே திருப்ப போகிறோம், நல்ல பக்கத்தை வெளியே கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அந்த ரோப்புக்கு வந்து மார்க் பண்ண போகிறோம். அந்த ஓப்பன் சைடு வந்து 1.5 இன்ச் இருக்கிற மாதிரியும் ஃபோல்டிங் சைடு வந்து 1/2 இன்ச் இருக்கிற மாதிரியும் மார்க் பண்ணிக்கோங்க. இன்ச் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கிராஸாக லைன் போட்டுக்கோங்க. இங்கே தான் வந்து நம்ம அப்படியே அந்த ரோப் வந்து கிராஸாக தான் இருக்கும். நீங்கள் ஃப்ராக்லையெல்லாம் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த ரோப் வந்து பின்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து உள்ளே அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ வெளியில் வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி கிராஸாக தான் இருக்கும். அதுக்கு வந்து 1/4 இன்ச் சீம் அலவன்ஸுக்கு இன்னொரு லைன் வந்து கீழேருந்து அந்த கிராஸ் லைன் எங்கே மார்க் பண்ணுமோ அங்கேருந்து மேலே வரைக்கும், மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு இருக்கும் இல்லையா, அங்கே வந்து 1 இன்ச்சுக்கு இப்போ மார்க் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு இல்லைன்னா 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வித்து அகலமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன், நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. 3.5 இன்ச் 4 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ராங் சைடு பக்கம் நம்மளுக்கு வெளியில் இருக்கணும், நல்ல பக்கம் வந்து உள்ளே போயிடணும். அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு ரோப்பையும் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன், மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஓப்பன் சைடு ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி, ஃபோல்டிங் சைடு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணலாம். மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரீ ஹேண்ட்லேயே இதை மார்க் பண்ணி கிராஸாக கொடுத்துக்கோங்க. நம்ம அந்த 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி கிராஸாக லைன் வந்து நல்லா 1/4 இன்ச் சீம் அலவன்ஸுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாட்ட மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ்லேயே டான் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஓகே. கீழே எண்டிங் வரைக்குமே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆன்லைன் ப்ரொஃபஷனல் லெவல் டெய்லரிங் கிளாஸ் வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோம். அதில் வந்து ஆல்ரெடி 4 பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ நீங்களும் இப்போ தான் நம்ம சேனலை இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நம்பர் கொடுக்குறேன். வீடியோவோட எண்டிங்கில் நம்பர் கொடுக்குறேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒன்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான். கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணி டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரோப்பையும் அந்த காலின் சீம் அலவன்ஸ்க்கு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். காலின் சீம் அலவன்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிராஸ் லைனில் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, அந்த 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அப்படியே அந்த கிராஸ் லைன்லேருந்து மேலே வரைக்கும் கீழே வரைக்கும் அந்த ஓப்பன் இருக்கிற வரைக்கும் நான் வந்து இது பண்ணிக்கிறேன், ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிங் மேலே படாத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து பிக் ஷாப்பர்லையெல்லாம் இந்த மாதிரி இது ஷாப்பர்லையெல்லாம் கவர் கொடுப்பாங்க இல்லையா, கட்டைப்பை கொடுப்பாங்க. தமிழில் சொல்லணுன்னா கட்டைப்பை கொடுப்பாங்க. அதில் அந்த குச்சி ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக்கை இந்த மாதிரி மிஷினில் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். செல்லோ டேப் போட்டு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே அந்த ஹோல்ஸ் வந்து விட்றேன். ஃபேப்ரிக் உடைய அந்த நம்ம ஓப்பன் சைடு இருக்கும் இல்லையா, அந்த ஓப்பன் சைடு நம்ம ஸ்டிச் பண்ண ஓப்பன் சைடு நான் வந்து வித்து வந்து கம்மியாக கொடுத்ததுனால எனக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்தது. நீங்கள் அதனால தான் வித்து வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரு 5 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில். இப்போ வந்து நான் அந்த குச்சியை வந்து நான் நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன், செட் பண்ணி வச்சுருக்கேன் மிஷினில். அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் சைடை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். எண்டிங் வரைக்கும் அந்த ஃபோல்டிங்கோட எண்டிங் வர வரைக்கும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இந்த ட்ரிக்கு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த ரோப்பு வந்து நீங்கள் நீடிலெல்லாம் வச்சு சிரமப்பட வேண்டாம். இது ஈஸியாக வந்து திருப்பி கொடுத்துக்கலாம். ஒரு 1 மினிட்லேயே நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளோசிங் சைடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஓப்பன் சைடு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன் அந்த கட்டுப்பை குச்சி வழியாக, ஸ்டிக் வழியாக. இப்போ ஏதாவது ஒரு நீடிலோ நல்ல பெரிய ஏதாவது டூல் வச்சுக்கோங்க, பென்சிலோ இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது உங்கள் கிட்டே இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி லூப் டர்னர் இருக்கும், அதை வச்சு இந்த மாதிரி அந்த ஃபோல்டிங் சைடை உள்ளே கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் சைடு வந்து உள்ளே போயிடும். நம்மளுக்கு அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும். நம்மளுக்கு அந்த நல்ல பக்கம் வந்து வெளியில் வந்துடும். பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் அந்த ரோப்புடைய நல்ல பக்கம் வந்து நம்ம வெளியில் ஈஸியாக திருப்பியாச்சு. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா பிகினருக்குமே இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்காக தான் நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் குச்சியை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பிக் ஷாப்பர்லையெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த கட்டைப்பை இருக்கும் இல்லையா, நம்ம துணிக்கடையிலெல்லாம் கொடுப்பாங்க. அந்த ஸ்டிக்கு வந்து இன்னுமே அந்த ஹோல் வந்து அதோட வித்து உள்ளே இருக்கிற அந்த ரவுண்டு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஸ்டிக் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அது செல்லோ டேப் போட்டு மிஷினில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பைப்பிங் ரெடி பண்ணுறதுக்கு, நாட் ரெடி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பின்னாடி ஃப்ராகுக்கு அட்டாச் பண்ணுற ரோப் ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஹேர் பேண்டுக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம திருப்பிடலாம். இப்போ நான் வந்து இன்னொரு ரோப்பை இதில் வந்து இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து வித்து கம்மியாக எடுத்தங்காட்டி எனக்கு வந்து அந்த உள்ளே போகிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்தது. நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக அதில் இன்சர்ட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் எங்கிட்ட இருக்கிற ஸ்டிக் வந்து கொஞ்சம் அகலம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. அந்த ரவுண்டு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எவ்வளோ இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் சைடு வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ஃபோல்டிங் சைடு வர்ற வரைக்கும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரி ஏதாவது பெரிய டூல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லூப் டர்னர் இருக்கும் கடைகளில், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நான் வந்து மைகோதி இருக்கு இல்லையா, அந்த மைகோதி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து அந்த உள்ளே ஃபோல்டிங் சைடு வந்து உள்ளே கொண்டுட்டு போகிறேன். பாருங்கள், ஈஸியாக நம்மளுக்கு உள்ளே போகுது அந்த ஹோல்ஸ் வழியாக, அந்த ஸ்டிக் வழியாக. நம்மளுக்கு ராங் சைடு வந்து உள்ளே போயிடும். நம்மளுக்கு ஈஸியாக வந்து ரைட் சைடு வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடும்.
ஸோ ஈஸியாக வந்து நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த சீம் வந்து தெரியாத மாதிரி, பிசுறு தெரியாத மாதிரி உள்ளே கொண்டு போயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல பக்கம் வந்து நம்மளுக்கு ரோப்புடைய ஃபேப்ரிக்குடைய நல்ல பக்கம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து திருப்பியாச்சு. ஸோ இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இந்த ஐடியா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து ஏதாவது ஒரு டூல் வச்சு இந்த மாதிரி கார்னரெல்லாம் வந்து நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி அந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் கொண்டு வந்துக்கோங்க. நம்ம அந்த கிராஸ் லைன்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வந்து மடங்கியிருக்கும், அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சு ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது டூல் வச்சு அந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் வந்து நீட்டாக வந்து அந்த எட்ஜெல்லாம் வந்து வெளியில் எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்னர் வந்து அந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ 2 ரோப்லேயுமே இந்த எட்ஜெல்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாக கொண்டு வந்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஓப்பன் சைடு இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ரோப்போடைய அந்த ஓப்பன் சைடு வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுறலாம். ஸோ டான் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம உள்ள ஃப்ராக்லியெல்லாம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். உள்ளே இன்சர்ட் ஆயிரும். ஓப்பன் நம்ம ஸ்டிச் பண்ண சைடு வந்து உள்ளே போயிடும். நம்மளுக்கு அந்த வெளியில் அந்த ஃபினிஷ் பண்ணிக்கிறோம் இல்லையா நீட்டாக அந்த கிராஸாக, அது மட்டும்தான் நம்மளுக்கு வெளியில் இருக்கும். நீங்கள் ரோப்புடைய லென்த் வந்து இன்னும் அதிகமாக எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ராக்கு ஸ்டிச் பண்ணுறதப்பெல்லாம் இந்த ரோப் அட்டாச் பண்ணிங்கன்னா குழந்தைகளுக்கு பின்னாடி அந்த கட்டுவோம் இல்லையா, லூஸாக இருந்ததுன்னா அந்த ஃப்ராக் எடுத்து வச்சு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஹேர் பேண்டில் கூட நம்ம வந்து பவ்வெல்லாம் ரெடி பண்ணி இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரோப் மாதிரி ரெடி பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ரோப் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இதே மாதிரி ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். 2ஆக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். பெரிய ஃபேப்ரிக் வந்து ஒரு 36 இன்ச் ஹைட்டுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஹைட் வேணாலும் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஹேர் பேண்டு தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் ஒரு 5 இன்ச் இருக்கிற மாதிரி வித்து இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 36 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஹேர் பேண்டுக்கு 10 இன்ச் விட எப்போவுமே அதிகமாக எடுக்கணும். ஸோ அப்போ தான் ஹேர் பேண்ட் வந்து அந்த நம்ம உள்ளே வந்து அந்த எலாஸ்டிக் கொடுக்குறப்ப நல்லாவே சுருக்கமாக அழகாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக்கெல்லாம் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஹேர் பேண்ட் ரெடி பண்ணிக்கலாம். அந்தந்த ஃப்ராகுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஹேர் பேண்ட் வந்து நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஹைட் வந்து 36 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். வித்து வந்து 5 இன்ச் மார்க் பண்ணி அதை வந்து கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ராகோ இல்லை கிளாத்தில் சுடிதார் ஸ்டிச் பண்ணுறப்போவோ நிறைய ஃபேப்ரிக் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப கிடச்சிதுன்னா அந்த ஃபேப்ரிக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வைங்க. அதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹேர் பவ் ரெடி பண்ணுறதுக்கு, ஹேர் பேண்ட் ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடையில் போய் நம்ம வாங்கணும்னு இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியா யூஸ் பண்ணி நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபேப்ரிக் வந்து சைனிங்கான கிளாத்து, அதுக்கப்புறம் காட்டன் கிளாத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டின் கிளாத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஹேர் பேண்ட் கூட ரெடி பண்ணி ஹேர் பேண்ட் பிஸ்னஸ் கூட பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து வீட்டில் இருந்துகிட்டே கூட நீங்கள் உங்கள் அளவுக்கு வந்து பண்ணலாம். ஸோ எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து நம்ம சின்ன சின்ன ஐடியாவாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ எவ்வளோ அந்த பேண்டுடைய திக்னஸ் வேணும், எவ்வளோ அகலம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 இன்ச் சீம் அலவன்ஸோ இல்லை 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த மெத்தட் இந்த ஹேர் பேண்டுக்கு வந்து நான் வந்து இது லூப் டர்னர் வச்சு தான் நான் வந்து உள்ளே திருப்ப போகிறேன். ஸோ இதில் வர்றதுக்கு சிரமமாக இருக்கிறதுக்கு தான் நான் அந்த ஐடியா உங்களுக்கு வந்து ஸ்டிக் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஐடியா கொடுத்தேன். இப்போ வந்து நம்ம சீம் அலவன்ஸ் ஸ்டிச் பண்ணது மேலே படாத மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதை வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம வெளியில் எடுக்கிறப்போ ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக்கெல்லாம் அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்மளே வந்து மேட்சாக ஹேர் பேண்டு, ஹேர் பவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளே ஃப்ராக்குக்கு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேர் பேண்ட் பிஸ்னஸ் கூட பண்ணலாம். இதெல்லாமே நல்லா கரண்ட்டில் வந்து நல்லாவே ஆன்லைன் மூலிமா கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம்.
இந்த மாதிரி ஃபேப்ரிக் மட்டும் எடுத்துகிட்டு வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி மைகோதி இருக்கும் இல்லையா, அந்த மைகோதியை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த ராங் சைடு பக்கமாக இருக்கிற அந்த கிளாத்துடைய ஓப்பன் சைடு இருக்கிற அந்த ஃபோல்டிங்கை உள்ளே கொண்டுட்டு போகிறேன். மைகோதியில் இன்செர்ட் பண்ணி உள்ளே கொண்டுட்டு போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அந்த ஃபோல்டிங் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோல்டிங்கை உள்ளே அப்படியே உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிறேன். 2 சைடுமே இருக்கிற அந்த ஓப்பன் சைடு இருக்கிறத அப்படியே மடக்கி விட்ட மாதிரி உள்ளே கொண்டு போயிட்டு ராங் சைடு பக்கத்தை உள்ளே கொண்டு போய்க்கிறேன். அப்படியே அந்த மைகோதியில் வந்து உள்ளே வந்து அது மாட்டிக்கும். உங்கள்கிட்ட மைகோதி இந்த மாதிரி பெரிய இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லூப் டர்னர் வந்து கடைகளில் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு நான் வந்து அதை அனுப்பிச்சி விடுறேன். அந்த லூப் டர்னரோட பிக்சர் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். லோக்கல் ஷாப்பில் கூட கிடைக்கும். லூப் டர்னர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஃபேப்ரிக் வந்து டேர்ன் பண்ணுறது இது. ஸோ இப்போ வந்து அந்த மைகோதியில் வந்து வெளிப்பக்கமாக இருக்கிறது ராங் சைட் பக்கத்தை உள்ளே வந்து கொண்டு போயாச்சு. இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியில் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ வந்து நல்ல பக்கம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக டேர்ன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து நிறைய பிகினர்ஸ்க்கு சிரமமாக இருக்கிறனால தான் நான் அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்துருக்கேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இது பெரிய கிளாத் அப்படிங்கிறனால நான் இதை வச்சு வெளியில் எடுத்துக்கிட்டேன். இனி என்ன பண்ணணும்னா எலாஸ்டிக் கொடுத்து நம்ம ஹேர் பேண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கடைகளில் வந்து எலாஸ்டிக் கேட்டிங்கன்னா பேண்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற எலாஸ்டிக் வந்து அவங்களே கொடுப்பாங்க. நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு அதை கூட உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ராகில் ஸ்கர்ட்டில் எல்லாம் ரெடி பண்ணுற எலாஸ்டிக் தான் நான் வந்து இதுக்குள்ளே யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து 1/4 இன்ச் இந்த மாதிரி எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 இன்ச் வித்து இருக்கிற எலாஸ்டிக். 1/4 இன்ச் எலாஸ்டிக் வித்து கூட கடைகளில் இருக்குது. அதை வாங்கிக்கோங்க. 1 மீட்டர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் தேவைப்படும். ஒரு 1/4 இன்ச் வித்தில் இருக்கிறதும் இந்த மாதிரி 1/2 இன்ச் வித்தில் இருக்கிறதும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 இன்ச் வித்துலேயும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வித்தில் இருக்குது. கடைகள் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு சேஃப்டி பின்னை வந்து நான் அந்த எலாஸ்டிக்கோட ஒரு சைடில் வந்து பின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிறேன். எலாஸ்டிக்கை வந்து விட்டுறாதீங்க, கையிலேயே பிடிச்சிக்கோங்க. சேஃப்டி பின்னையும் அந்த எலாஸ்டிக்கையும் அப்படியே உள்ளே விட்டுக்கோங்க. எலாஸ்டிக்கை பிடிச்சிட்டே அந்த சேஃப்டி பின்னை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி அப்படியே வெளியே வந்து கொண்டுட்டு வந்துக்கோங்க. அந்த எலாஸ்டிக் வந்து நம்ம அந்த சேஃப்டி பின் வழியாக உள்ளே இன்செர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணி வெளியில் கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி தனியாக எலாஸ்டிக்கும் கடைகளில் விற்கிது. நம்ம ஹேர் பேண்டில் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பழைய ஹேர் பேண்ட்ஸ் இருந்தால் கூட அதை நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கடைகளில் கம்மி ரேட்டில் கிடைக்கிது, நீங்கள் வாங்கிக்கலாம். லோக்கல் ஷாப்லேயெல்லாம் அவைலபிளாக இருக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையெல்லாம் கிடைக்கும். ஹோல்சேலில் கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பின்ன ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணிடணும். இல்லைன்னா நம்ம ஹேண்ட் ஊசி இருக்கும் இல்லையா, ஹேண்ட் தையல் போடுற ஊசி இருக்கும் இல்லையா, நம்ம கைத்தையல் ஊசியை எடுத்துக்கோங்க. சேம் கலரில் த்ரெட்டு போட்டுட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக சுருக்க கொண்டுட்டு வந்துக்கோங்க. அப்படியே அதை மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ உங்களுக்கு அந்த பேண்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா கைத்தையல் ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பூ கட்டுறதுக்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி 2-3 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற எலாஸ்டிக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு எவ்வளோ அந்த இது வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுருக்கிக்கலாம். இப்போ வந்து அந்த ஃபேப்ரிக்கெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி உள்ளே எடுத்துகிட்டு அதையும் கைத்தையல் ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் கலரில் த்ரெட்டு போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஹேர் பேண்ட் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த குட்டி குட்டியாக அந்த சுருக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு ஹேர் பேண்ட் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து நம்மளே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ஃபேப்ரிக் வந்து வேஸ்ட்டாக இருந்தால் அது தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகான நம்ம வந்து இந்த மாதிரி க்ரன்ச்சியான இந்த மாதிரி ஹேர் பேண்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து அந்த ரோப்பை வந்து இன்செர்ட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து உங்களுக்கான குரூப்பில் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ கிளாஸஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சந்திக்கலாம். நன்றி.